உங்க பேபிஸ் கேப்சிகம் சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு இடிச்ச பூண்டு, ஃப்ளேவருக்கு கொதிக்க வச்ச சாதத்துல கேப்சிகம் போட்டுக்கோங்க. ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ஒரு பேன்ல ஆயில் போட்டு கடுகு, சோம்பு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இடிச்ச பூண்டு, அடுத்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கணும். பேஸ்ட் மாதிரி வதங்கினாதான் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தனி டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்க நல்லா வதக்கி செய்யறதுக்கும் ராவா இருக்கிறதுக்கும். வதங்குறதுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேப்சிகம் போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி தூள், கொரியாண்டர் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட் எப்பவுமே டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டொமேட்டோ சீக்கிரமா வதங்கிடும். அதனால இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி தான் ரைஸ் போட போறோம். தண்ணியா இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் பாயில் ரைஸ் போட்டுட்டு கிளறி விட்டா சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சூப்பரா இருக்கும்.